விஜய் வந்து காவேரி கிட்ட வந்து தொடர்ந்து வந்து பேசி பார்க்குறாரு. ஆனா விஜய் கிட்ட காவேரி வந்து பழைய மாரி பேசவே மாட்டேங்கிறாங்க. அதனால வந்து விஜய் யோசிக்கிறாரு, காவேரி ஏன் அப்செட்டாவே இருக்கா? அவங்க வீட்ல வச்சு பிரச்சனை போட்டுருக்கா. அதான் அவ அப்செட்டா இருக்கா. அவங்க தங்கச்சிக்கும் அவளுக்கும் ஏதோ சண்டை போட்டுருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு விஜயே யோசிக்கிறாரு. இங்க வந்து காவேரியோட அம்மா வந்து வீட்டுக்கு வராங்க. நம்ம காவேரி வீட்டுக்கு. அவங்க வந்து இந்த மாரி காவேரி பார்க்கணும் வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வரவேற்கிறாங்க. உடனே காவேரி உள்ள தான் இருக்கா அப்படின்னோனே, காவேரி பார்த்து பேசுறாங்க. என்னம்மா திடீர்னு வந்திருக்க? அப்படின்னோனே, இல்லடி மனசே சரியில்லடி. நீ வேற ரொம்ப மனசு கஷ்டத்தோட இருக்க. மடியில பார்த்து அழுத வேற. இந்த யமுனா வேற புரிஞ்சுக்காம நடந்துட்டுருக்கா. எனக்கு அதுவும் ஒண்ணும் புரியல. உனக்கும் யமுனாக்கும் என்ன தாண்டி பிரச்சனை? அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. விடும்மா அத. நீ விடு விடுன்ற. ஆனா அவ பண்றது எதுவுமே சரியில்ல. மாப்பிள கிட்டலாம் வந்து பேச போயிருக்கா. எனக்கு ஒண்ணுமே புரியலடி அப்படின்றாங்க. அம்மா இதுக்காக உன் மனசு கஷ்டப்பட்ட? விடும்மா அதெல்லாம் பார்த்துக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லம்மா. எவ்வளவோ பிரச்சனைய வந்து பார்த்துட்டோம். இதெல்லாம் ஒரு பிரச்சனையாம்மா? அவள நான் சரி பண்ணிக்கிறேம்மா. என்னமோ போங்கடி நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறதும், நீ மனசு கஷ்டப்படுறதும் என்னால தாங்கிக்கவே முடியலடி அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க சாரதா. சரிம்மா அதுக்கு தான் பார்க்க வந்தியா? ஆமாடி எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. அதான் பார்க்க வந்தேன் அப்படின்னோனே, சரிம்மா நீ வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னோனே, விஜய் வந்து வரலாமா உள்ள அப்படின்றாரு. உடனே வந்து வாங்க மாப்பிள அப்படி சொன்னோனே, உங்களுக்கு தான் காஃபி எடுத்துட்டு வந்தேன் அப்படி சொல்லி குடுக்குறாரு. உடனே வந்து சந்தோஷப்படுறாங்க. நம்ம வந்து சாரதா ஏன் ஏன் தம்பி நீங்க போய் இதெல்லாம் எடுத்துட்டு வரீங்க அப்படின்றாங்க. பரவாயில்ல இதில என்ன இருக்கு? ஏன் நான் குடுத்தா நீங்க குடிக்க மாட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி அப்படின்னோனே சந்தோஷப்படுறாங்க. எவ்வளோ நல்ல தம்பியா இருக்காரு அப்படி சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. ம் என்னம்மா பண்றது? ஆனா நம்மளுக்கு நிலைக்காதே அப்படி சொல்லிட்டு காவேரி மனசுல நினைக்கிறாங்க. ஆன்ட்டி இருங்க இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படி சொன்னோனே, பரவாயில்லப்பா வீட்ல வேலைலாம் கிடக்குதுல்ல. காவேரி பார்க்க தான் வந்தேன். பார்த்துட்டேன் அப்படி சொல்லிட்டு போறாங்க. இங்க வந்து காவேரிக்கு ஒண்ணுமே புரியல. இவரு என்ன இப்படி நடந்துக்கிறாரு அம்மாகிட்ட? இவ்ளோ நல்லா சிநேகமா நடந்துக்கிட்டா, அவங்க வந்து என்ன நினைப்பாங்க? அதுக்கப்புறம் பிரியும்போது எவ்வளோ கஷ்டமா இருக்கும். இத இவரு புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் எல்லார்கிட்டயும் நல்லா நடந்துக்கிறாரு. எல்லாருக்கும் நல்லா வந்து அம் இருக்காரு. ஆனா வந்து என்ன மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறாருன்னு தெரியல. என்னால இவரு இல்லாம இருக்க முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மனசு கஷ்டப்படுறாங்க. அடுத்து வந்து காவேரி வந்து விஜய் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து போயிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போ கரெக்ட்டா வந்து விஜய் கிட்ட காவேரி கேட்குறாங்க, என்னங்க நீங்க எங்க அம்மாகிட்ட இவ்ளோ பாசமா நடந்துக்கிறீங்க. அவங்க வந்து இப்படி பாசமா இருந்தா எப்படிங்க இது? இன்னும் கொஞ்ச நாள்ல நாங்கலாம் பிரிய போறோம். நான் உங்கள விட்டுட்டு போறேன். அப்புறம் எப்படிங்க இதெல்லாம் சரியாகும்? இந்த மாரி நடந்துக்கினா எப்படிங்க? அப்படி சொன்னோனே, இங்க உன்ன யார் வந்து விட்டு பிரியறது? நீ எப்பவுமே என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைக்கிறாரு விஜய். அடுத்து வந்து சரி காவேரி முக்கியமான ஒரு இடத்துக்கு நம்ம போறோம் அப்படின்னோனே, எங்கங்க அப்படின்றாங்க. வா வா கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. இங்க வந்து காவேரிக்கு ட்ரெஸ் கடைக்கு கூட்டிட்டு போறாரு. என்ன இது இங்க வந்திருக்கோம் அப்படின்னோனே, உனக்கு பர்த்டே வருதுல்ல, அதனால தான் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக நான் இதெல்லாம் கேட்டேனா? தேவையில்லாமல ஏங்க பண்றீங்க அப்படின்றாங்க. இங்க பாரு காவேரி ப்ளீஸ் காவேரி எனக்காக தான் அப்படின்னோனே, எனக்கு உனக்கு பிடிச்ச ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ப்ளீஸ் காவேரி எனக்காக தான். சரிங்க விடுங்க. இந்த வருஷம் தான் உங்க கூட இருக்க போறேன். அடுத்த வருஷம் உங்க கூட நான் இருக்கவா போறேன். அதுக்காக தானே இவ்ளோ பண்றீங்க அப்படின்னோனே, ஏன் காவேரி இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்றாரு. உடனே வந்து சரி ஓகே நான் எடுத்துக்கிறேன் அப்படி சொல்றாங்க. உடனே வந்து காவேரிக்கு இந்த ட்ரெஸ் ஒன்னொரு ட்ரெஸ்ஸா வச்சு வச்சு பார்க்குறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது காவேரிக்கு அழுகையே வருது. இவ்ளோ பாசத்த காட்டுறாரே, நான் எப்படி இவர விட்டுட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே அழுறாங்க காவேரி. அடுத்து வந்து ஒரு ஒரு ட்ரெஸ்ஸா வச்சு வச்சு பார்க்குற காவேரி இது சூப்பரா இருக்கு பாரு உனக்கு. இந்த ட்ரெஸ் உனக்கு செமையா இருக்கும் காவேரி. இந்த ட்ரெஸ்ஸ பர்த்டேக்கு போட்டுக்கிட்டீன்னா அவ்ளோ செமையா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு வச்சு வச்சு பார்த்துட்டுருக்காரு. இங்க வந்து செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க காவேரி. இவரு என்ன இப்படி பண்றாரே அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க இது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ண சொல்றாரு. அடுத்து வந்து யோசிக்கிறாரு விஜய். இங்க பாருங்க காவேரி, உன்னை இதுக்கப்புறம் நான் விட்டே தரமாட்டேன். நீ என்னை விட்டு போகவே முடியாது. நீ என்ன நினைச்சாலும் பரவாயில்ல. அக்ரீமெண்ட் பேப்பரை நான் கண்டிப்பா உன் முன்னாடியே கிழிச்சு போடுவேன். பர்த்டே அன்னைக்கு அந்த அக்ரீமெண்ட் பேப்பரை கிழிச்சு போட்டுட்டு, நான் வந்து உனக்கு வந்து என் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் வந்து சொல்லுவேன். நீ எனக்கு வேணும் காவேரி. என்னை விட்டுட்டு போகவே முடியாது. இதுதான் என்னோட முடிவு அப்படின்னு சொல்லிட்டு மனசுல யோசிக்கிறாரு விஜய். சரி போலாமா அப்படி சொன்னோனே, போலாங்க அப்படின்றாங்க. காவேரி இந்த ட்ரெஸ்ஸை நீ போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸை போட்டா நீ ரொம்ப அழகா இருப்ப. பர்த்டே அன்னைக்கு வேற எந்த ட்ரெஸ்ஸும் நீ போடக்கூடாது. இதுதான் போடணும். ஓகேவா? அப்படின்றாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. 2 பேருமே வந்து போறதுக்கு லேட் ஆயிடுது. அப்படியே காவேரி தூங்கி போறாங்க. விஜய் மேல வந்து அப்படியே சாஞ்சிட்டே தூங்குறாங்க. விஜய் வந்து காவேரியை பார்த்து ரசிச்சுட்டே வண்டி ஓட்டிட்டு இருக்காரு. அப்படியே குழந்தை மாரி இருக்க காவேரியை பார்த்துட்டு மனசு அப்படியே வந்து லயிச்சு போகுது விஜய்க்கு. அப்படியே ரசிக்க ஆரம்பிச்சுட்டாரு. அப்படியே வந்து வண்டி ஓட்டிட்டு அப்படியே காவேரியை கூட்டிட்டு வீட்டுக்கு